Slide 10. Committed expenditure, சார் சொன்ன மாதிரி 64.4 of revenue preempted. இது ரூபாய் 100 வருவாய் எடுத்துக்கொண்டு எளிமையாக விளக்குகிறேன். முதலில் வட்டி, ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் போன்று நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலவுகள் ரூபாய் 64.40 எடுத்துக்கொள்கிறேன். அதாவது வெறும் எதையும் செய்யும் முன்பே அந்த தொகை முழுவதும் செலவாகிவிடுகிறது. அதன் பின் வெளிப்படையாக அதிகம் தெரியாத இன்னொரு கட்டாய செலவு தொகை உள்ளது, ரூபாய் 23. இதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய மானியங்கள், முத்திரைத்தாள் கட்டண மேலதிக வரிகள் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்குகள், மாநில கடன் பெற அனுமதிக்க மத்திய ஒன்றிய அரசு வலியுறுத்தும் மின் வாரிய இழப்பீடு நிதி உதவிகள், மேலும் ஓய்வூதிய திட்டத்தின் மாநிலம் வழங்க வேண்டிய இணை பங்களிப்பு ஆகியவை அடங்கும். இந்த இரண்டும் அடுக்குகளும் சேர்ந்து ஒவ்வொரு 100 வருவாயிலும் ரூபாய் 87 முழுமையாக எடுத்துக்கொள்கிறேன். இதனால் அனைத்து நலத்திட்டங்களுக்கும், சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் மற்றும் மூலதன கட்டமைப்பு முதலீடுகளும் ஆகியவற்றை எஞ்சுவது வெறும் ரூபாய் 13 மட்டுமே. ரூபாய் 13 வைத்து ஒரு மாநிலத்தை நடத்துவதோ வளர்ச்சி பாதையில் முன்னேற்றுவதோ சாத்தியமில்லை. இதன் விளைவாக வழக்கமான அரசு திட்டங்களை கூட செயல்படுத்த மாநில கட்டாயமாக கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த கடன் மேலும் கடனை உருவாக்குகிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. அதிகரிக்கும் வட்டி செலவு அடுத்த ஆண்டில் எஞ்சும் அந்த ரூபாய் 13ஐயும் இன்னும் குறைக்கிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சியை தொடர்கிறது. மேலும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆண்டுக்கு கூடுதலாக 5000 கோடி செலவை உருவாக்குகிறது. அதுவும் ஆண்டுதோறும் சுமார் 10% அதிகரிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஒரு உதாரணம், மாதம் ரூபாய் 100 சம்பளம் பெறும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அதில் வீட்டு கடன் தவணை, இஎம்ஐ, வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் ஆகியவை 64 எடுத்துக்கொள்கின்றன. பின்னர் தவிர்க்க முடியாத மற்ற செலவுகள் 23 எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் உணவு, மருந்து மற்றும் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்காக எஞ்சுவது வெறும் 13 மட்டுமே, ரூபாய் 13 மட்டுமே. அப்போது எதிர்பாராத எந்த அவசர தேவையும் வந்தால் கடன் வாங்கி செயல்படுத்துகிறது. அதன் விளைவாக கடன் சுமை தொடர்ந்து பெருகிக் கொண்டே செல்கிறது. ஸ்லைட் 11. கேபெக்ஸ் crowded out lowest in peer groups. நுகர் செலவுகள் கட்டாய நிலையான செலவுகளும் பெரும்பாலான வருவாய் சாப்பிடுறதனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்படும் நிதி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. நமது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டிபின் 1.44 குறைந்துள்ளது. இது ஒப்பிடும் மாநிலங்கள் பட்டியலில் மிகவும் குறைந்த அளவாகும். குஜராத் தனது ஜிஎஸ்டிபின் 2.86 அளவிற்கு முதலீடு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதில் பாதி அளவான முதலீட்டை மேற்கொள்கிறது. மொத்த அரசு செலவினத்தில் மூலதன உருவாக்குவதற்கான பங்கு தமிழ்நாட்டில் வெறும் 11.8 மட்டுமே. இது விகிதம் குஜராத்தில் 26.8 ஆகும். கர்நாடகாவில் 17 உள்ளது. நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் இருந்து 1.79 என்று நமது சொந்த விகிதத்தை கூட தக்க வைத்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் கூடுதலாக 28,217 கோடியை மதிப்பிலான சொத்துக்களை உருவாக்கியிருப்போம். அந்த தொகையில் 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான அதிக நெடுஞ்சாலைகள் அமைக்க முடியும், அல்லது 30 அதிநவீன சிறப்பு மருத்துவமனைகள் உருவாக்க முடியும், அல்லது 2000 பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருக்க முடியும். மேலும் இந்த பாதிப்பு ஒரு ஆண்டுக்குள் முடிவதில்லை.
அது தொடர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தனியார் முதலீடுகள் பெரும்பாலும் அரசின் உள்கட்டமைப்பு முதலீடுகளை பின்பற்றுகின்றன. எனவே மூலதன செலவினத்தை புறக்கணிப்பது தமிழ்நாட்டின் பொருளாதார இலக்கையை நேரடியாக அச்சுறுத்துகிறது. ஒரு உதாரணம், தினசரி செலவுகளை சமாளிப்பதற்காக வீட்டை பராமரிப்பதையும் பழுது பார்ப்பதையும் நிறுத்திய ஒரு குடும்பத்தை நினைத்து பாருங்கள். காலப்போக்கில் சுவர்களின் விரிசல்கள் பெருகும், வீட்டின் மதிப்பு குறையும். புதிய முதலீட்டாளர்கள் அல்லது வாங்குபவர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்ட அண்டை வீட்டாருக்கு செல்வார்கள். அதுபோலவே உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யாத பொருளாதாரம் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் திறனை இழக்கத் தொடங்கும். ஸ்லைட் 12. FRBM compliance rules revised never met. சட்டப்படி நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் GSDP-இன் 3% என்ற வரம்பறிவில் உள் இருக்க வேண்டும். ஆனால் கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த வரம்பு மீறப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் நிதி பற்றாக்குறை ரூபாய் 1,33,208 கோடியாக உயர்ந்துள்ளது. இது வரலாற்றிலேயே பதிவான மிக உயர்ந்த முழுமையான பற்றாக்குறை ஆகும். 2003 ஆண்டு முதல் நிதி பொறுப்பு சட்டம் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் பல முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் இலக்கு எட்டப்படாததால் அதை அடைவதற்கான காலக்கெடு மேலும் தள்ளி போடப்பட்டுள்ளது. இருப்பினும் சமீபத்திய 2025-26 இலக்கு மீறப்பட்டுள்ளது. தற்போது 3.8 என்ற அளவில் இருக்கும் நிதி பற்றாக்குறை கடுமையான நிதி சவால்களை எதிர்கொண்டு வரும். பஞ்சாப் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களின் நிலைக்கு தமிழ்நாட்டு கொண்டு சென்றுள்ளது. அதே நேரத்தில் குஜராத்தின் நிதி பற்றாக்குறை வெறும் 1.9 மட்டுமே உள்ளது. மேலும் இந்திய கணக்காய்வாளர் மற்றும் தலைமை CAG ஒரு ஆழமான கவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உண்மையான நிதி பற்றாக்குறை பட்ஜெட் மதிப்பீடில் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் கூறப்பட்ட அளவை விட அதிகமாக உள்ளது. அதாவது சட்டமன்றத்திற்கு தொடர்ந்து மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையூட்டும் எண்ணிக்கைகளை வழங்கப்பட்டு வந்துட்டிருக்கு என்பது அதன் பொருள். எனவே நிதி நிலைமை சீர் செய்வதோடு மட்டுமல்லாமல் அரசின் நிதி அறிக்கைகள் மீதான நம்பிக்கைத்தன்மையும் மீட்டு எடுப்பது தீர்வின் முக்கிய அங்கமாகும். ஒரு உதாரணம், இந்த கடனை நிச்சயம் அடைந்து விடுவோம் என்று அலாரம் வைத்துவிட்டு 20 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து ஒத்தி வைத்து வருவதைப் போல், அதாவது ஜனவரி மாதம் குடும்பத்தினரிடம் இந்த ஆண்டாவது சேமிப்போம் என்று கூறிக்கொண்டே 20 ஆண்டுகளாக எதுவும் செய்யாம அப்படியே விட்டுவிட்டா அதுதான் சூழலிப்பு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.